நாங்கள் சும்மா ரோட்டில் தான் நின்றுட்டு இருந்தோம். ஒரு 9 பேர் வந்தாங்க, 3 பைக்கில் மாஸ்க் போட்டிருந்தாங்க. எல்லாம் வந்தாங்க. திடீர்னு ரோட்டில் வாரெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரமாரியாக வெட்டி யாருனாலும் சரி தான், ரோட்டில் யார் வாரா போறான்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அங்கங்கே ஓடினாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. இதனால காவல்துறை அதிகாரிலாம் வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் யாருமே வரல. பெரியல ஒன்றும் 10 பேரோ பார்க்கல, யாரும் வந்து பார்க்கல. நம்ம ரோட்டில் போகிற ஆள், நம்ம ஒரு ஆள், பெரும்பத்தாள், இந்த காலனி ஆட்கள் எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த பக்கத்தில் இருக்க ஒயின் ஷாப்பை உடனே அகட்டணும். அதனால தான் பல பிரச்சனைகள் வருது. அவங்க எதுவும் கோயோட்டர் அடிக்கிறாங்க, பக்கத்தில் வந்து பண்ணுறாங்க, இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதில் உடனே அகட்டுறது என்ன உண்டோ நடவடிக்கை எடுங்க, அது பண்ணுங்க. அடையாளம் யாரும் தெரியாது. மாஸ்க் போட்டிருந்தாங்களே, எல்லாம் மாஸ்க் போட்டு தான் 3 பைக்கில் வந்தாங்க. அவங்க ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தாங்க, வந்து வெட்டிட்டாங்க. யாரும் தெரியாது, ஆள் தெரியாது. ஆமா, எதுக்கு வந்தாலும் தெரியாது. சும்மா வாரால் போற ரோட்ல வாரால் போற எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு 4 வருஷம் முன்னாடி இப்படி சம்பவம் நடந்துச்சு. ரோட்ல யாரெல்லாம் வராங்க போறாங்க அதெல்லாம் வெட்டினாங்க. இது நேற்று திடீர்னு எதிர்பாரா சம்பவம் தான் இது. திடீர்னு வாரால் போற ரோட்ல வழிமறிச்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள பிரச்சனை என்னன்னா 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் வந்து நேற்று நடந்தது வந்து 4வது டைம், 5வது டைம். எதுக்கு நடக்கு, எப்படி நடக்குன்னே தெரியாது. அதாவது இது 5வது ட்ரிப்பு, 50 வருஷமா நடக்கு. அதாவது ஏதாவது போய் ஒரு சண்டையை போட்டாங்க, அதுக்கு பதிலாக அந்த சண்டை நடக்குன்னா பரவாயில்ல. நேற்றெல்லாம் அமைதியான ஒரு நிலைமை. திடீர்னு வீட்டுக்கு வெளியே போறவங்க வர முடியாது, தொடர்ந்துறவுக்கு போறவங்க வர முடியாது, கடை வச்சிருக்கவங்க வர முடியாது, படிக்கிற பிள்ளைகள் வர முடியாது, உத்தியோகத்துக்கு போறவங்க வர முடியாது. அமைதியான வாழ்க்கை வேணும் எங்களுக்கு. எப்படி வர்றது? யாரு கூடயும் சண்டை போடணும்னு நாங்க விரும்பல. அமைதியான வாழ்க்கை வேணும், நேர்மையா இருக்கணும், எல்லாரும் உழைக்கணும், பிழைக்கணும். இந்த அமைதியான வாழ்க்கைக்கு பங்க வரும்போது 50 வருஷம் போராடியாச்சு. அடுத்த தலைமுறை எப்படி தரது சொல்லுங்க? இது கல்வி ஆண்ட காலம் தானே. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. பாலிடிக்ஸ்ல உள்ளவங்க யாரும் வந்து ஒரு ஆறுதலோ, இனிமேல் பிரச்சனை வராம அதிகாரிகளை வச்சுட்டு பேஸ் பண்றோம் நம்ம அதையோ சொல்ல மாட்டாங்களே. இந்த நிலைமை நீடிச்சுன்னா நாங்க தேர்தல் எல்லாம் பாய்காட் பண்ணுவோம் நிச்சயமா. ஒண்ணு, அந்த பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு. இந்த ஒயின் ஷாப் அகற்றப்படணும். பப்ளிக் போனா கவர்மெண்ட் சொத்தை என்னமோ எடுத்து அழிச்சுட்டாதான் நினைப்பாங்க. இந்த ஒயின் ஷாப் இங்க தேவையில்லை. என்ன அவசியத்துக்கு இது? பிரச்சனை இழுத்து விடுறதுக்கா? அமைதியான வாழ்க்கை வேணும். இதுக்கு முடிவு பண்ணுங்க. இந்த அமைதியான வாழ்க்கைக்கு பங்கம் ஏற்பட்டுச்சுன்னா, நான் ஒரு ஆள் கருத்து இல்லை, இது எங்க மக்களோட கருத்து. தேர்தல் நிச்சயமா பாய்காட். எங்க மக்களுக்கு அமைதி வேணும், நல்ல கல்வி, நிம்மதி, நல்ல தொழில், எதிர்காலம். எங்களுக்கு மீடியா எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணுங்க, அதிகாரிகள் ஒத்துழைப்பு பண்ணுங்க. எப்படி வாழ்றது? காட்டுக்கு போறவங்க வீட்டுக்கு வரணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வெறிப்பிடித்த கும்பலின் தாக்குதலை நேரில் பார்த்தவர்கள் பல்வேறு தகவல்களை தெரிவித்தனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பத்து கிராமம் பகுதியில் ஆயுதங்களுடன் வந்த கும்பல் பொதுமக்கள் மீது நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் நேரில் பார்த்தவர்கள் கூறும்போது, அமைதியாக நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது திடீரென 3 பைக்குகள் வந்த 9 பேர் கும்பல் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் முகமுடி அணிந்து வந்த அவர்கள் வழியில் இருந்தவர்களை சரமாரியாக தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அந்த வழியாக சென்றவர்களையும் விடாமல் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் அரிவாள்கள் வெட்டப்பட்ட 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 6 பேர் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களில் சிலரின் நிலைமையும் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தாக்குதல் நடத்தியவர்கள் யார், எதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறித்து இதுவரை தெளிவான தகவலும் எதுவும் வெளியாகவில்லை. இதனால் அந்த பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது. மேலும் அருகில் உள்ள மதுக்கடை காரணமாக அடிக்கடி பிரச்சனைகள் உருவாகி வருவதாகவும், கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பும் இதே போன்ற சம்பவம் நடந்ததாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கடந்த 50 ஆண்டுகளில் 5 முறைக்கும் மேல் இத்தகைய தாக்குதல்கள் நடந்துள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் 2 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் வந்து சந்திக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.